ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷஷ்டிகா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பீன்ஸ் பருப்பு உசிலி. இது எப்போவுமே பீன்ஸ் நம்ம பொரியல் செய்வோம். இது கொஞ்சம் வித்தியாசமான ரெசிபி. இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு கப்பு குட்டி குட்டியாக கட் பண்ண க்ரீன் பீன்ஸ் சேர்த்துக்கிறேன். இது கிட்டத்தட்ட 1/4 கிலோ அளவு. இது கூடவே இது வேகிற அளவுக்கு கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேருங்க. தண்ணி சேர்த்துட்டு இந்த பீன்ஸுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு இது 3/4 பதம் வேகிற அளவுக்கு மட்டும் வேக வச்சுக்கலாம். மூடி போட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் 4 ரெட் சில்லி சேர்த்துருக்கேன். காரம் அதிகமாக இன்னும் நிறையா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1 மணி நேரம் ஊற வச்ச பருப்பு இதோடு சேர்த்துக்கிறேன். இது மொத்தமாக 1/2 கப்பு அளவு. 1/4 கப்பு துவரம்பருப்பு, 1/4 கப்பு கடலைப்பருப்பு. தண்ணி சேர்க்காதீங்க. இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம், 1/2 டீஸ்பூன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக சீரகம் செரிக்கிறதுக்காக சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இந்த தாலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை தண்ணி விடாமல் குறைன்னு அரைச்சிக்கோங்க. நம்ம பீன்ஸ் தயாராகிருச்சு. இப்போ உசிலி செய்ய ஆரம்பிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுந்தம் பருப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா பொரியட்டும். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை இலை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இன்னும் காரம் பிடிக்கும்னா இது கூடவே நீங்கள் இன்னும் கொஞ்சம் ரெட் சில்லி ஆட் பண்ணலாம். இப்போ குறைன்னு அரைச்சி வச்ச பருப்பை இதோடு சேர்த்துக்கலாம். பருப்பை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விடுங்க. இந்த பருப்பு உசிலிக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் ஆகும். ஒருவேளை உங்களுக்கு இந்த எண்ணெயிலேயே பருப்பை வேக வைக்கிறதுக்கு டைமும் ஆகும். அந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த பருப்பு ஃபுல்லாக இட்லி பாத்திரத்தில் வச்சு ஸ்டீம் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. 10 நிமிஷம் ஸ்டீம் குக் பண்ண பிறகு ஆறின பிறகு அதை உதிர்த்து விட்டுட்டு இதை டேரெக்டாக கடுகு, உளுந்தம் பருப்பு எல்லாம் பொரிஞ்சக்க பிறகு டேரெக்டாக சேர்க்கலாம். இப்போ அது கூடவே பீன்ஸை சேர்த்துக்கிறேன். வேக வச்ச பீன்ஸை சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் கிளறும்போது பாத்திரத்தில் கொஞ்சம் ஒட்டும். அது போக கொஞ்சம் கட்டி கட்டியாகவும் வரும். ஆனால் போக போக சரியாயிடும். ஸோ ஒரு தடவை கலந்துட்டு இதில் இருக்கிற மாய்ஸ்சர் ஃபுல்லாக நல்லா அப்சார்ப் ஆகணும் இந்த பீன்ஸோட. அதனால் இதை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மூடி போட்டு மூடி வைக்கலாம். இந்த ரெசிபி செய்ய டைம் ஆகும் கண்டிப்பாக. ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா பருப்பு ஃபுல்லாக எண்ணெயிலேயே ரோஸ்ட் ஆகிறதுனால. இந்த மாதிரி பருப்பு கொஞ்சம் கொஞ்சமாக உதிரியாக ஆக ஆரம்பிக்கும். இப்போது பருப்பு ஓரளவு குக்கான பிறகு உப்பு தேவைன்னா செக் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடியும் கலந்து விடுங்க. இது கிட்டத்தட்ட 2லேருந்து 3-4 தடவை நீங்கள் மூடி வச்சு குக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபைனலாக பருப்பு ஃபுல்லாக உதிரியாக கலண்டுற ஃபுல்லாக பீன்ஸும் இதுவும் சேர்த்து ஒரு அட்டகாசமான ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். பீன்ஸ் பருப்பு உசிலி ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். ஷஷ்டிகா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.